இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதுமாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதி மக்களை அவர்களுக்கு செய்த அற்புதங்கள், தம்மை அண்டி வருகிற புறஜாதி மக்களை இயேசு ஏற்றுக்கொண்ட சம்பவங்களை பற்றி நாம் சற்று தியானிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் பல்வேறு வேதாகமத்தில் உள்ள சம்பவங்களை அடிப்படையாக வைத்து நாம் தியானிப்போம். புறஜாதிகள் என்று சொல்லும்போது இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் கிறிஸ்தவர்களாக ஆகுவதற்கு முன்னாக நாமோ அல்லது நம்முடைய பெற்றோரோ வேறு மதத்தை அல்லது வேறு தெய்வங்களை வணங்கியிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷங்கள் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்தவர்களாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதாக இயேசுவை அறிந்து, இயேசுடைய சுவிசேஷத்தை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை இன்று நாம் பார்ப்போம். வேதாகமத்திலே அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். அப்பொழுது பவுல் மார்சு மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீசராகிய பவுல் அவர் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது சென்ற ஊர் தான் அத்தேனே. அந்த ஊருக்கே செல்லும்போது அவர் அந்த ஊரில் உள்ள மக்களையும் அவர்கள் பின்பற்றும் தெய்வங்களையும் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அங்கே யூத ஆலயமும் இருக்கிறது. எனவே பவுல் வைராக்கியம் உள்ளவராக, ஒரு யூத ஆலயம் இருக்கிறது, அப்படிப்பட்ட இடத்திலும் மக்கள் இன்னும் உண்மையான தெய்வத்தை அறியாமல் இருக்கிறார்களே என்று அவர் வைராக்கியம் கொண்டவராக அவர் தேவ ஆலயங்களிலும் சந்திகளிலும் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். அங்கே அந்த ஊரில் உள்ள எல்லா பக்கங்களிலும் நடந்து சென்று அவர்களுடைய தெய்வங்களை பற்றியும் அவர்களுடைய ஆராதனை முறைமைகளை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இயேசுவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு புதிய ஒரு விஷயமாக அவர்களுக்கு தோன்றுகிறது. எனவே அவர்கள் பவுலை அழைத்து கொண்டு மார்ஸ் மேடை என்னும் ஒரு மேடை, அது நியாயஸ்திரிகள் நியாயம் விசாரிக்கிற இடத்திலே கொண்டு நிப்பாட்டி பவுலை அந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்படி கூறுகிறார். பவுல் அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை கூறுவதற்கு முன்னாடியே அந்த மக்களை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார். அவர் அதனால் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். பவுல் அந்த மக்களின் பண்புகளை பற்றி தெரிந்து கொண்டிருந்ததால் அவர்களுக்கு எளிதாக இயேசுவை பற்றி பிரசங்கிக்க முடிந்தது. அப்படி அவர்களிடம் காணப்பட்ட பண்புகள் எது என்று பார்க்கும்போது, முதலாவதாக அந்த ஊரார் எப்படி இருந்தார்களாம், தாங்கள் வணங்கிய தெய்வத்தின் மேல் மிகுந்த பக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள் என பவுல் கூறுகிறார். அவர் அந்த ஊர் முழுவதும் பார்க்கும் பொழுது பல்வேறு பலிபீடங்கள் காணப்படுகின்றன. பல்வேறு தெய்வங்கள், பல்வேறு உருவங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது வழிபடும் போதும் அவர்கள் அதுவே மெய்யான தெய்வம் என்று அந்த தெய்வங்களுக்கு அவர்கள் பலி செலுத்தி அவர்களை உண்மையாக அவர்களுடைய வழிபாட்டு முறைகளிலே உண்மையாக இருந்து தங்களை வருத்தி கொண்டு அவர்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். எவ்வாறு இந்த போல வேறு வேறு தெய்வங்கள் உண்டாயிற்று என்று பார்க்கும்போது, நோவாவின் காலத்துக்கு அப்புறம் நோவாவிற்கு தேவன் கட்டளையிடுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. ஆனால் மக்கள் என்ன செய்துவிட்டார்கள்? பாபேல் என்னும் கோபுரத்தை கட்டும்போது ஒரே இடத்தில் கூடியிருந்து கட்டுகிறார்கள். தேவன் அதை பார்க்கும்படியாக வரும்போது, நான் அவர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னேனே, ஆனால் ஒரே இடத்துல இருந்து அவர்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பாசையை தாறுமாறாக்குகிறார். அப்படி பாசையை தாறுமாறாக்கும் போது அவர்கள் உலகமெங்கும் போய் பரவி வாழ்கிறார்கள். அப்படி உலகமெங்கும் பரவி வாழ்கிற தனித்தனி கூட்டமாக வாழும்போது அவர்கள் தங்களுக்கு என்று தங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள்.
தங்கள் மனதில் தோன்றியவர்கள், தங்கள் பார்க்கிறவர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி இதனால் ஒவ்வொரு தெய்வங்களாக உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம்தான் உண்டு என்று. ஆதாம் ஏவாள் மூலமாக உலகம் படைக்கப்பட்டு இருக்கிறது என்பது, எல்லா சமயங்களிலும் ஒரே தேவன் உண்டு என்பது, அவர் ஒரே தெய்வம் என்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதை தான் அவர்கள் யாரும் அறியாமல் இருக்கிறதுக்காக, அறிவிக்கிறதுக்காக பவுல் சென்றிருக்கிறார். அதை தான் நாமும் இப்பொழுதும் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். எனவே அவர்கள் பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வணங்கும் தெய்வங்கள் உண்மையானவை அல்ல என்பதை விளக்குவதற்காக பவுல் அவர்களிடத்திலே கூறுகிறார். இரண்டாவதாக பார்ப்போமானால் அவர்களிடத்திலே காணப்பட்ட பண்பு என்ன என்று பார்ப்போமானால், அங்கே பவுல் ஒரு காரியத்தை பார்க்கிறார். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அறியப்படாத தேவன் என்று ஒரு பலிபீடம் அவர்கள் எப்படி கட்டினார்கள் என்றால், அவர்கள் ஒரு காலங்களிலே அவர்கள் வாழ்ந்த நாட்டிலே ஒரு பெரிய வாதைக்குள்ளாக அந்த மக்கள் கடந்து சென்றார்கள். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நிறைய மக்கள் இறந்து போனார்கள். கஷ்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், அழுகைகள் இதுபோல் காணப்பட்ட சூழ்நிலையிலே அனைவரும் இதே மாஸ் மேடையிலே வந்து கூடியிருக்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. எப்படி நாம் எல்லா தெய்வங்களுக்கும் பலியிடுகிறோம், ஆனாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, இந்த வாதை நிறுத்தப்படவில்லை என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக தோன்றுகிறது, நாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம், நமக்கும் ஒரு அறியப்படாத ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. அது எப்படிப்பட்ட தெய்வம் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால், அந்த தெய்வம் மகா கடவுள், அவரை நாம் யாரும் கண்டதில்லை என்று அறிந்து கொள்கிறார்கள். அவர் நம்முடைய வாதையை போக்கும் வல்லமை உள்ளவர். நாம் அவரிடம் உண்மையாக வேண்டுதல் செய்யும் போது அவர் நம்முடைய வேண்டுதல்களை கேட்பார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். மூன்றாவதாக, அந்த கடவுள் பெரியவராய் இருப்பார் மற்றும் வல்லவராய் இருப்பார் என்று கூறி அந்த பலிபீடத்தை உண்டாக்குகிறார்கள். நாம் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை பார்க்கும்போதும் ஈசாக் யாக்கோபை பார்க்கும்போதும் அவர்கள் தேவனுக்கென்று பலிபீடத்தை உண்டாக்கிறார்கள். ஆனால் அதுக்கு எந்த உருவகமோ இல்லை. அந்த பலிபீடத்திலே அவர்கள் பலி செலுத்தும் போது அந்த பலிகள் அங்கீகரிக்கப்பட்டது. அதே போன்ற பலிபீடம்தான் அறியப்படாத தெய்வம். ஆனால் இவர்கள் அறியப்படாத தெய்வம் என்பதை யார் என்று தெரியாமல் இருந்ததனால், அவரே மெய்யான தெய்வம், நீங்கள் அறியப்படாமல் தெய்வத்துக்கு நீங்கள் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துகிறீர்கள், ஆனால் அந்த அறியப்படாத தெய்வம்தான் இயேசு, அவரே மனிதனாக உருவெடுத்து வந்து உங்களுடைய பாவங்களுக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரித்து அவர் உயிர் தெழுந்தார், இனிமேல் நாம் பலிவிட வேண்டிய அவசியம் இல்லை, அவரே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்காக இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். மூன்றாவதாக அவர்களிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று நாம் பார்ப்போமானால், அவர்கள் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறவர்களாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். அத்தனை ஊரார் அவர்கள் புதிதான ஒரு காரியங்களை கேட்கிறவர்களாக அதை அறிந்து ஆராய்ந்து அது உண்மை என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறதாக காணப்பட்டார்கள். எனவே தான் அவர்களுக்கு மத்தியிலே அந்த சுவிசேஷத்தை பவுல் பேசும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். புதிதான ஒரு காரியமாக இருக்கிறதே, நீ சொல்வது என்ன என்று கேள் என்று தங்களுடைய செவியை அதற்கு சாய்க்கிறார்கள். எனவே புறஜாதியாக இருக்கிற மக்கள் தங்களுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தங்களுடைய மனதை திறந்து தங்கள் செவிகளை திறந்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்துக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டு செவி கொடுக்கும் போது எப்படி அத்தனை ஊர்கார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல நாமும் புறஜாதியாக இருக்கிற மக்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் அதுபோல பவுல் எவ்வாறு கூறினாரோ அதுபோல அந்த நவமான காரியங்களை எடுத்துக்கொண்டார்கள். இது புதிய காரியம் அல்ல, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதுதான் உண்மையான காரியம். இது அவர்களுக்கு புதிதாக தோன்றியது. இதுபோல தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் நாம் சொல்லும் சுவிசேஷகம் புதிதாக தோன்றும், ஆனால் அது புதிதானது அல்ல, அது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அது ஏற்படுத்தப்பட்டு விட்டது. எனவே இது ஒரு புதிதான உபதேசமும் அல்ல, புதிதான தெய்வமும் அல்ல. இயேசு என்பவர் வெளிநாடு ஒரு தெய்வமும் அல்ல, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், அவரே மெய்யான தெய்வம் என்பதை பவுல் சொல்லும்போது அத்தனை ஊரார் ஏற்றுக்கொண்டார். அவர்களில் பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவரை ஏற்றுக்கொண்டனர். இப்படித்தான் இந்த சுவிசேஷகம் உலகமெங்கும் எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அதுபோல அத்தனை ஊரார் எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் புறஜாதியாக இருந்த அத்தனை ஊரார் உம்மை ஏற்றுக்கொண்டு நீரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதுபோல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீரே மெய்யான தெய்வம் என்று உண்மையை அண்டிக்கொண்டு உண்மையை சேவிக்க தங்களை உமக்காக ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.